கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உனக்குள்ளே தேவர்களில் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டது என்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தர் வார்த்தையின் மூலமாய் பேசும்படியாக. ஆமென். உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷ ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். ஹல்லேலூயா. இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளிலும் வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு கர்த்தர் இடைப்படுவீராக. தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம் ராஜா. இந்த இடம் முழுவதுமாய் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. அடியனையும் கூட தாழ்த்துகிறேன், மறைத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசுவீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தானியேலை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். பெல்ஷத்சார் அவருடைய நாட்களில் 1000 பிரபுக்களுக்கு 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்தை செய்து கொண்டிருந்த பெல்ஷத்சார், நேபுகாத்நேச்சாருடைய மகன். விருந்து செய்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் எருசலேமிலிருந்து தன்னுடைய தகப்பனார் மூலமாக ஆலயத்திலிருந்து, தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பொன் வெள்ளி பாத்திரங்களை எல்லாம் கொண்டு வந்து அந்த ராஜாவும் தன்னுடைய பிரபுக்களும் அவருடைய மனைவிகளும் வைப்பாட்டிகளும் குடிப்பதற்காக அவைகளை எல்லாம் கொண்டு வரும்படியாக கட்டளையிட்டான். ஆலயத்தில் பயன்படக்கூடிய ஒரு பொன் பாத்திரம், வெள்ளி பாத்திரங்கள். அப்போ ஆசாரியர்கள் உபயோகப்படுத்த வேண்டிய காரியத்தை அடிமைகளாயிருந்த அந்த தேசத்தில் கொண்டு வந்து தங்களுடைய சுகபோகத்திற்காக அந்த பாத்திரத்தை அவர்கள் எடுத்து பயன்படுத்தும் பொழுதுதான் ஒரு கையுறுப்பு எழுதினது மேனேமெனேதெக்கல் பார்சின். அப்போ அந்த கையுறுப்பை குறித்து, அந்த எழுதப்பட்ட வார்த்தைகளை குறித்து அந்த தேசத்தில் அறிவிக்கும்படியாக யாரும் இல்லை. அப்போ ராஜா உரத்த சத்தமிட்டு 7ஆம் வசனம், ஜோசியர்களையும் கல்தேயரையும் குறி சொல்லுகிறவர்களையும் உள்ளே அழைத்து வரும்படி சொன்னான். ராஜா பாபிலோன் ஞானிகளை நோக்கி, இந்த எழுத்தை வாசித்து இதன் அர்த்தத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறவன் எவனோ அவன் இரத்தாம்பரமும் கழுத்தில் புருசரப்பணியும் தரிப்பிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாக இருப்பான். அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஞானிகளும் வந்து பார்த்தார்கள். அந்த காரியத்தை குறித்து அவர்களுக்கு எந்த விதமான வெளிப்பாடும் கிடைக்காதபடியினால் அந்த நேரத்தில் ராஜஸ்திரி உள்ளே வந்திருக்கும். ஆமென். உள்ளே வருகிற ஒரு காரியம் 10ஆம் வசனம். ராஜாவும் பிரபுக்களும் சொன்னவைகளை ராஜாத்தி கேள்விப்பட்டு விருந்து சாலைக்குள் பிரவேசித்தால், அப்பொழுது ராஜாத்தி, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, உமது நினைவுகள் உம்மை கலங்க பண்ணவும் உம்முடைய முகம் வேறுபடவும் வேண்டியதில்லை. உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியர்களுக்கும் கல்தேயருக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். அப்போ கர்த்தருடைய ஆலயத்தில் பயன்படுத்தப்பட வேண்டிய பாத்திரம் அருவருப்பான காரியங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட பொழுது ஒரு கையிருப்பு தோன்றி எழுதினது, நீ தராசில நிறுத்தப்பட்டவனாய் இருந்தும் குறைவுள்ளவனாய் காணப்படுகிறாய். அப்போ அந்த கையுறுப்பின் அர்த்தத்தை தெரிவிக்கும்படியாக அந்த தேசத்தில் தானியேலை குறித்து ராஜஸ்திரி வந்து சொல்லுகிறார். அவனை குறித்து சொல்லும் பொழுது அவள் சொல்லுகிற காரியம், உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களின் ஆவி இருக்கிறது. அப்போ ஒரு தானியேலை குறித்து கேள்விப்படுகிற ஒரு காரியம். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இந்த நாளிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய மகளாக இருக்கிற நம்மை குறித்தும் ஜனங்கள் கேள்விப்படுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக வர வேண்டும். இந்த சத்தியம் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து கிறிஸ்துவுக்குள்ளாக தன்னை நிலைப்படுத்தி நம்மை குறித்தும் கேள்விப்பட வேண்டும், ஜனங்கள் கேள்விப்பட வேண்டும். அன்றைக்கு சீஷர்களை பார்த்து சொன்னார்கள், உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். சீஷர்களை குறித்து கேள்விப்பட்டார்கள், எலியாவை குறித்து கேள்விப்பட்டார்கள்.
எலிசாவை குறித்து கேள்விப்பட்டார்கள். யோசேப்பை குறித்து பார்வோன் கேள்விப்பட்டான். இப்படி கேள்விப்பட்டவர்கள் அநேகர், வேத புஸ்தகத்தில் அநேகரை குறித்து கேள்விப்பட்டார்கள். இப்ப இந்த நாட்களில் கர்த்தர் என்னையும் உங்களையும் கூட அநேகருக்கு அற்புதங்களாக, அடையாளங்களாக நிலைப்படுத்தும்படியாக வாஞ்சிக்கிறார். இப்ப உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன், உன்னை குறித்து. அப்ப நம்மை குறித்து கேள்விப்படுகிற அந்த அனுபவத்திற்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும். இப்ப தானியேலுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற காரியம், அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மேற்பட்டவனாய் காணப்பட்டான். கல்தேயர்கள், ஜோசியர்கள் எல்லாருக்கும், மந்திரவாதிகள் எல்லாருக்கும் மேற்பட்டவனாய் காணப்பட்டான். ஆனா அந்த கையெழுத்து, அந்த கையுறுப்பு எழுதின எழுத்தை யாருக்கும் என்ன பண்ண முடியல, விலக்கி சொல்லக்கூடிய அந்த கிருபைகள் இல்லை. ஆனா தானியேலுக்குள் என்ன இருந்ததுதான், கருகலானவைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஆவி. அதுதான் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி. அப்ப கருகலானவைகளை வெளிப்படுத்தக்கூடிய கிருபைகளை எல்லாம் கர்த்தர் யாருக்கு கொடுத்திருந்தார்? தானியேலுக்கு கொடுத்திருந்தார். இப்ப தானியேல் எப்படிப்பட்டவராய் ஜீவித்தார்? இந்த ராஜாக்கள் புசிக்கிறதான ஆகாரத்தினால் தங்களை கரைப்படுத்தாதபடிக்கு எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கை வைத்திருந்தார். ஆகாரத்தில் ஒரு ஒழுங்கு வைத்திருந்தார், ஜப வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கு வைத்திருந்தார். தனக்குண்டான காரியங்களில் எல்லாவற்றிலும் ஒழுங்காய் அவர் காணப்பட்டபடியினால் அவரை குறித்த ஒரு சாட்சி, உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அப்ப நம்மை குறித்தும் இன்றைக்கு அநேக ஜனங்கள் கேள்விப்படணும். இப்ப கேள்விப்படுகிற அந்த அனுபவத்திற்கு நேராக தான் கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக வாஞ்சிக்கிறார். அப்ப ஆண்டவர் அன்றைக்கு மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஜனங்கள் இன்றைக்கு கேள்விப்படாதபடியினால இன்னைக்கு நம்ம எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம்? மங்கி எறிந்து கொண்டிருக்கிறோம். இப்ப மங்கி எறிந்து கொண்டிருக்கிற திரியை அவர் அணையாத தேவன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அது என்ன காரியம்? உங்களை குறித்து கேள்விப்படுகிற ஒரு அனுபவம், உங்களை குறித்து கேள்விப்படுகிற அனுபவம். பவுலுடைய உருமால்களை போட்ட பொழுது வியாதியஸ்தர்கள் எல்லாம் சுகமானார்களாம். ஒரு மிகவும் வைராகியமான ஒரு ஒரு பெரிய கோபக்காரனாய் இருந்த ஒரு பவுல். ஆனா கர்த்தர் அந்த மனுஷனை சந்தித்த பின்பதாக அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவர் எல்லா இடங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை சொல்வது மாத்திரமல்ல, அவருடைய சரீரத்தில் இருக்கிற உருமால்களை போட்ட பொழுதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணினாராம்? சுகம் கொடுத்தாராம், விடுதலை கொடுத்தாராம். இன்றைக்கும் கூட வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனம், ஆண்டவரே, நான் உம்முடைய சன்னிதானத்தை விட்டு நான் புறம்பாய் இருந்து கொண்டு இருக்கிற ராஜா, என் வாழ்க்கையில் ஆயிரமான பிரச்சனைகள், போராட்டங்கள், சஞ்சலங்கள், என்னை உம்மை ஆராதிக்க கூடாதபடிக்கு, உம்மை அப்பா தகப்பனை நோக்கி பார்க்க கூடாதபடிக்கு எல்லாம் இந்த உலகத்தின் காரியங்களை என்னை கரைப்படுத்தி கொண்டே இருக்கிறது ராஜா. உம்முடைய மகிமையான பிரசன்னத்தை உணர்ந்து நானும் உமக்காக எழும்ப வேண்டும், உமக்காக வைராகியமாய் ஜீவிக்க வேண்டும். இந்த தானியேலை போல நானும் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்று கருகலானவைகளை வெளிப்படுத்துகிறவனாய் ஜீவிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். ஆனா இந்த உலகத்தின் காரியங்களை என்னை இழுத்து என்னை முழுவதுமாக எழும்ப விடாதபடி, என்னை எழுந்து பிரகாசிக்க கூடாதபடிக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, தடை செய்து கொண்டிருக்கிறது ஐயா. இன்றைக்கு ஒருவேளை இருதயம் கலங்கினவர்களாய் வந்திருக்கலாம். ஐயா, நான் பிறந்ததற்கு ஒரு நோக்கம் இல்லையா, என்னை ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் இல்லையா, அழைக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் இல்லையா, எதற்காக நான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஒரு முகாந்திரம் இல்லாதபடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே ராஜா. என்னால் எனக்கு, என் குடும்பத்திற்கும் பிரயோஜனம் இல்லாதபடி, என் சபைக்கும் பிரயோஜனம் இல்லாதபடி, மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லாதபடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, என் வாழ்க்கை ஒரு அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கையை போல் காணப்படுகிறது ஐயா. நான் யாருக்கும் பயனற்றவளாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறேன். இல்லை, தானியேல் அடிமையாய் கொண்டு போன தேசத்தில், தானியேல் அடிமையாக 17 வயதில் அவர் அடிமையாய் போனாராம். தானியேல் சிங்கக்கவிக்கு போடும்போது அவருடைய வயசு எவ்வளவு? 90-100 வயசு. அப்ப அடிமையாயிருந்த தேசத்தில் அவர் விடாப்பிடியாக கர்த்தரை மட்டுமே நம்பிக்கொண்டிருந்த ஒரு தேவனுடைய மனுஷன். அப்ப அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷனை குறித்து தான் வேதத்தில் வாசிக்கிறோம். உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அப்ப நம்ம எவ்வளவு ஆண்டுகள் வாழப் போகிறோம் என்பத காரியம் அல்ல, நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எப்படிப்பட்ட வாழ்க்கை மற்றவர்களுக்காக நான் வாழப்போகிறேன். ஆகவே தான் உப்பானது சாரமற்று போனால் அது என்ன பண்ணுமா? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே அன்றி வேறு எதற்கும் உதவாது. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள்.
அப்போ உப்பாக ஒரு வெளிச்சமாக கொடுக்கிறவனாய், வெளிச்சம் கொடுக்கிறவனாய், உப்பினால் அநேகருக்கு ஆமேன் கிறிஸ்துவின் வாழ்க்கையை ஆமேன் ருசித்து பாருங்கள் என்று கர்த்தர் ஆமேன் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி அநேகருக்கு கிறிஸ்துவின் ஆமேன் வழியை காண்பிக்கக்கூடியவனாய் காணப்படும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப நம்மை பார்க்கிற ஜனங்கள் என்ன சொல்லணும்? கிறிஸ்துவை அறிவிக்கும்படியாக அல்லது கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு நல்ல ஆமேன் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்கிற ஒரு மனுஷன், கர்த்தருடைய மனுஷன், தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆழமான ஒரு அனுபவத்துக்கு வரணும். நம்ம எந்த இடத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதா? ஆமேன். பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், நாங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் ஆமேன் கிறிஸ்துவுக்காக நான் எப்படி இருக்கிறேன்? நற்கந்தகமாக இருக்கிறேன் ஐயா, நற்கந்தகமாக இருக்கிறேன். ஆமேன். அப்ப இந்த அனுபவத்திற்கு நேராக நடத்தும்படியாக தான் கர்த்தர் ஆமேன் நம்மை ஆமேன் வாஞ்சிக்கிறார். ஆலயத்தில் ஆசாரியர்கள் பயன்படுத்த வேண்டிய பாத்திரம் ஆமேன் ஒரு துஷ்டனுடைய கரத்தில் ஒரு ராஜா தன்னுடைய மன விருப்பத்தின்படி கரைப்படுத்தக்கூடிய அந்த திராட்சை ரசத்தை ஊற்றி அவன் கரைப்படுத்தினபடியினால் அவனுடைய நாட்களும் முடிவுக்கு வந்தது, அவனுடைய ராஜ்யமும் முடிவுக்கு வந்தது ஒரே நாள் இரவில். அப்ப கர்த்தருக்காக பயன்படுத்தப்பட வேண்டிய பாத்திரம் இன்றைக்கு உலகத்தினால் கரைப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆமேன். உலகத்தின் சிற்றின்பங்களுக்கு உங்களை விற்று போட்டு இருக்கலாம். உலகத்தில் அநேகருடைய தவறான ஆலோசனைகள் நிமித்தமாக கர்த்தரை விட்டு உங்கள் இருதயம் வழிவிலகி போயிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற தேவன் ராஜா, என்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற தேவன், நான் உமக்காக ஆமேன் தெரிந்து கொள்ளப்பட்டவன் ராஜா. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நான் இன்றைக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன்? ஆமேன். மற்றவர்கள் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன், என்னை குறித்து கேள்விப்பட வேண்டியவர்கள் என்னை குறித்து தவறாய் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஐயா. அப்ப நான் ஆமேன் மாற்றப்பட வேண்டியது என்னுடைய ஜீவியத்தை மாற்றணும், என் வாழ்க்கையை மாற்றப்படணும் ராஜா. அப்ப புரட்டிப்பட போடக்கூடிய ஒரு வாழ்க்கையின் அனுபவத்துக்கு நேராக ஆமேன் கடந்து வரணும். ஆமேன். அப்ப இந்த நாளிலும் கூட ஒரு சில காரியங்கள் அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நானும் தானியேலை போல உன்னை குறித்து கேள்விப்பட்டேன், என்னை குறித்தும் ஜனங்கள் கேள்விப்படணும். அப்ப என்னை குறித்தும் ஜனங்கள் கேள்விப்படணும். என் வாழ்க்கை எப்படி காணப்படணும்? புரட்டி போடப்பட்ட ஒரு ஆமேன் வாழ்க்கையாய் காணப்படணும். இப்பொழுது இருக்கிற வாழ்க்கை அல்ல, மாற்றப்படுகிற ஒரு ஜீவியம் என் வாழ்க்கையில காணப்படணும் ஐயா. இதை பார்க்கும் பொழுது, எலிசாவை பார்க்கும் பொழுது சுனேமியால் சொன்னால், ஆமேன் இதோ நம்மிடத்தில் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். ஒரு நல்ல சாட்சி. ஆமேன். ஆண்டவர் நாத்தான்வேலை பார்த்து சொன்னார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். ஆமேன். கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், உத்தம இஸ்ரவேலன். அந்த உத்தம என்கிற வார்த்தைக்கு அநேக ஆழங்கள் உண்டு, அநேக ஆழங்கள். எடுத்த உடனே எல்லாரையும் உத்தமன் என்று சொல்ல முடியாது. ஆண்டவர் யோபை உத்தமன் என்று சொன்னார். அதன் பின்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாத்தான்வேலை பார்த்து சொன்னார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். ஆனா அதே ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுது, நீ எனக்கு முன்பதாக நடந்து உத்தமனாயிரு, நீ எனக்கு முன்பதாக நடந்து நீ எப்படி இரு? உத்தமனாயிரு, உத்தமனாயிரு, உத்தமனாயிரு. அப்ப அந்த உத்தம குணம் என்பது ஒரு விசேஷமான ஒரு தன்மை உடையது. ஆமேன். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, அப்ப நம்மை குறித்து கேள்விப்பட வேண்டும். ஆமேன். எலிசாவை குறித்த சாட்சி உண்டு, எலியாவை குறித்த சாட்சி உண்டு. எலியாவை பார்த்து ஆகாப் சொன்னான், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா, நீ அல்லவா, நீ அல்லவா. ஆமேன். அப்ப கலங்க பண்ணுகிறவர்களாய், உலகத்தை கலக்குகிறவர்களாய் ஆமேன் நம்ம மாறணும். கர்த்தருக்காக வைராகியமாய் எழும்ப வேண்டும். அப்போ ஒரு மூன்று காரியத்தை எப்படி என்னை குறித்து கேள்விப்பட வேண்டும், நான் எப்படி ஜீவிக்க வேண்டும், என் வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் காணப்பட வேண்டும். ஒரு 3 காரியத்தை வேகமாய் நம்ம தியானித்து கடந்து செல்லலாம். இப்ப கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் தாவீது. வேத புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் பொழுது 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 4, 5, 6, 7 வசனங்கள் வாசிங்க.
ஆ போதும். அப்போது கோலியாத்தை குறித்து இந்த இடத்துல வாசிக்கிறோம். அப்போ உன்னை குறித்து கேள்விப்பட்டேன், தானியேலை குறித்து கேள்விப்பட்டோம். இப்ப தாவீதை குறித்து கேள்விப்படுது ஒரு அனுபவம். இந்த தாவீது மூலமாக ஒரு மூன்று காரியம். ஒரு வீரன் என்பவன் எப்படிப்பட்டவனாய் காணப்பட வேண்டும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தியருக்கும் யுத்தம் நடக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள், அந்த காரியத்தை குறித்து நீங்க இந்த அதிகாரம் முழுவதுமாக நீங்க வாசிக்கும் பொழுது 2 பேருமே ஒரு புறத்தின் மலைப்பகுதியில் பெலிஸ்தியர் இருக்கிறாங்க, அடுத்த மலைப்பகுதிகளில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்ப பள்ளத்தாக்கில் இறங்கி வந்து ஒவ்வொரு நாளும் கோலியாத் சொல்லுகிறான், நாம் ஏன் எல்லாரும் சேர்ந்து யுத்தத்தில் மடிய வேண்டும்? ஒரே ஒருவன் மாத்திரம் என்னிடத்தில் வந்து என்னை கொன்று போடுங்க, அதன் பின்பதாக நாங்கள் யாரா இருக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் வேலைக்காரராக இருக்கிறோம். இந்த ஒரு காரியத்தை மாத்திரம்தான். ஆனால் நன்றாக அறிந்து கொள்ளுங்க கர்த்தருடைய ஜனங்களே, இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று ஆமென் கர்த்தருக்காக ஓடிக்கொண்டிருக்கிற ஆயிரமான ஜனங்கள் உண்டு. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பார்க்கும் பொழுது யுத்த வீரர்கள் தான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். அப்ப யுத்த வீரர்களாக இருக்கக்கூடியவர்கள் அப்போ வெறும் சோல்ஜர் மட்டுமல்ல, ராஜாவாகிய சவுல் இருக்கிறார், அவருக்கு கீழாக இருக்கக்கூடிய சேனாதிபதிகள் இருக்கிறாங்க, ஆமென், மற்றும் தளபதிகள் ஒவ்வொருவர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு காரியங்களுக்கு ஒவ்வொரு சேனைகளின் தலைவர்கள் எல்லாம் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ திரளான ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. இஸ்ரவேலில் ஒரு திரளான கூட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனா பெலிஸ்தியன் ஆகிய ஒரே கோலியாத் அவன் சொன்னா, உங்களில் யாராகிலும் ஒருவன் என்னை மேற்கொள்ளட்டும். அப்போ உன்னை குறித்து கேள்விப்படுகிற அனுபவம் ஒரு கூட்டத்தை குறித்தல்ல, தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம், ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய ஜீவியம். ஆமென். ஆகவே தான் தனித்துவம் உடையவனாய் தானியேல் இருந்தார். தனித்துவம் உடையவராக, அவர் ஜப வீரனாக, ஆமென், எல்லா காரியத்தை கருகலானவைகளை வெளிப்படுத்துகிறவனாய் காணப்பட்டார். அப்ப இந்த நாட்களிலும் கூட அப்ப சவுல் ஒரு ராஜாவாக இருந்த பொழுதும் அவருக்கு கீழாக இருக்கக்கூடிய எல்லா விதமான படை தலைவர்கள், இராணுவ வீரர்கள் எல்லாரும் இருந்த பொழுதும் யாரும் என்ன பண்ணல, கோலியாத்திற்கு நேராக யுத்தம் செய்யும்படியாக போகவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, எல்லாம் யுத்த வீரர்கள். இஸ்ரவேலில் எல்லாரும் யுத்த வீரர்கள். ஏதோ எல்லாம் வீட்டுக்கு 2 பேர் வரணும் அப்படின்லாம் கிடையாது. அவர்கள் காலம் காலமாக அவர்கள் யுத்தத்திற்கென்று பயிற்சி பெற்றவர்கள். ஆனா ஒரே கோலியாத்தை பார்த்த பொழுது அவர்கள் யாருமே யுத்தம் பண்ணுவதற்கு யாருமே போகல. இன்றைக்கும் கூட ஆமென், கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனம் இன்றைக்கு என்ன பண்ண முடியல, தன்னுடைய தனித்தன்மையான அடையாளத்தை இன்றைக்கு கண்டுபிடிக்க முடியல. எனக்குள்ளாக இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்ட ஆமென் கிரியைகளை செய்கிறவர், எப்படிப்பட்ட வல்லமைகளை வெளிப்படுத்துகிறவர் என்பதை இன்றைக்கு இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ள முடியல. ஏதோ நம்ம ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிறோம், அதோடு நிறுத்தி கொள்ளுகிறோம், அதல்ல. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வாசிங்க, அப்போஸ்தலர் 10:38, நசரேயனாகிய இயேசுவை ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் நன்மை செய்கிறவராயும் ஆமென் பிசாசின் பிடியில் இருக்கிற யாவரையும் விடுவிக்கிறவராக சுற்றித் திருந்தார். ஆமென். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிற கர்த்தருடைய ஜனம், ஆமென், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? பராக்கிரமம் நிறைந்தவர்கள். ஆமென். எந்த ஒரு மனுஷியை கர்த்தர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பி இருக்கிறாரோ, ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி செபிக்கிறானோ, ஆமென், செபிக்கிறவனை கர்த்தர் தனக்கென்று விசேஷமா எடுத்து பயன்படுத்துவார். அப்ப இஸ்ரவேலில் இருக்கிறவர்கள் எல்லாமே யுத்த வீரர்கள் தான்.
யாரும் சோடை போனவர்கள் கிடையாது. எல்லாரும் யுத்த வீரர்கள். ஒரு வீரன் என்பவன் தன்னுடைய கண்களுக்கு முன்பதாக வரக்கூடிய பகைஞ்சனை நேருக்கு நேராக சந்திக்கிறவன். இஸ்ரவேலில் இருக்கிற எல்லாரும் அப்படிப்பட்டவர்கள் தான், அப்படிப்பட்டவர்கள் தான். ஆமென். இந்த கூட்டத்தில் தான் யார் இருக்கிறா? தாவீதுடைய சகோதரர்களும் உள்ளே இருக்கிறாங்க. சகோதரர்களும் உள்ளே இருக்கிறார். ஏன் கர்த்தர் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன், ஏன் என்னை குறித்து கேள்விப்படணும்? ஏன் ஆமென் நம்மை குறித்து ஆண்டவர் ஆமென் வெளியிருக்கிற ஜனங்கள் எப்படி கேள்விப்படணும்? இதுதான் கேள்வி. இன்னைக்கு நம்மை குறித்து எப்படி கேள்விப்படுகிறார்கள்? ஏதோ ஒரு கிறிஸ்தவை ஆராதிக்கிறாங்க, இயேசுநாதரை ஆராதிக்கிறாங்க. இல்ல, ஆண்டவர் உங்களையும் என்னையும் பராக்கிரமத்தினால் நிரப்பி இருக்கிறார், பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பி இருக்கிறார், நன்மை செய்கிறவராக சுற்றித் திரியும்படியாக நிரப்பி இருக்கிறார், பிசாசின் பிடியில் இருக்கிறவளை விடுவிக்கும்படியாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் மேலான காரியத்தை செய்வான். ஆமென். தனித்துவம் உடைய ஒரு அடையாளமாய் காணப்படணும். நீங்களும் நானும் ஐயா ஒரு 10 பேர் இருந்தோம், ஒரு 20 பேர் இருக்கிறோம், இல்ல, தனித்துவம் உடையவனாய். அதனாலதான் இஸ்ரவேலர் எல்லாரும் ஒரே யுத்த கூட்டமா இருக்கிறாங்க. ராஜா இருக்கிறார், சேனாதிபதிகள் எல்லாரும் ஒரே கூட்டமாக தான் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரே கோலியாத் எதிர்க்க முடியல, எதிர்க்க முடியல. ஒவ்வொரு நாளும் எத்தனை நாட் போச்சா? 40 நாட்கள். 40 நாட்கள். நம்ம யுத்தத்திற்கு போய் 40 நாட்களும் அவங்களுக்கு சும்மா இருந்திருப்பாங்க நினைக்கிறீங்க? சும்மா இருந்திருப்பாங்க? அப்போ ஒரு யுத்த வீரனுடைய ஆகாரம் என்பது எப்படி இருக்கும் பார்த்து கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். ஒரு யுத்த வீரனுடைய ஆகாரம் எப்படி இருக்கும்? அதனாலதான் கோலியாத்துடைய ஆடையை குறித்து நம்ம வாசித்தோம். ஒவ்வொன்றும் எப்படிப்பட்ட காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆமேன் 6 முழம் ஒரு ஜானுடைய கோலியாத்துக்கே அவ்வளவு பெரிய கவசங்கள் எல்லாம் இருந்ததாம். அப்போ ஒரு யுத்த வீரன் என்பவன் நீங்களும் நானும் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட மாட்டேன். நீங்களும் நானும் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட மாட்டேன். ஏன்? யுத்தம் பண்ணுகிறவனுக்கு அவன் சரீரம் தான், தேகம்தான் புஷ்டியா இருக்கணும். அப்போ 40 நாட்களும் கோலியாத்தின் வார்த்தையை கேட்டுட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க? நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன், இல்லையா? 40 நாட்களும் 40 நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு எப்படி ஒரு உபவாச நாட்களே அப்படி கடந்து போகுது பாருங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் காலையில அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு போயிடுவான் கோலியாத். ஜனங்களுக்குள்ளாக பயம், ஜனங்களுக்குள்ளாக பயம். அப்போ இந்த சூழ்நிலையில தான் யார் வரா அப்படின்னு சொன்னா தாவீது வருகிறார். தாவீது வருகிறார். இப்போ வேதத்தை வாசிக்கலாம். ஒரு 3 காரியம். முதலாவதாக தாவீதை குறித்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, ஒரு வீரன் என்பவன் தனித்த அடையாளத்தை வெளிப்படுத்துகிறான். ஒரு வீரன் என்பவன் தனித்த அடையாளத்தை வெளிப்படுத்த. எல்லாருமே யுத்த வீரர்கள், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே யுத்த வீரர்கள். ஆனா தாவீது எப்படி வர்றாரு தெரியுமா? அந்த யுத்த களத்துக்கு எப்படி வர்றாரு தெரியுமா? மேய்ப்பனாக வருகிறார். மேய்ப்பனாக, வீரனாக வரல, மேய்ப்பன். ஆனா இதுக்கு முந்தின அதிகாரத்தை நீங்க வீட்டுல வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீதை குறித்து சொல்லும் பொழுது அவன் யுத்த வீரன் என்று சொல்லப்பட்டிருக்கு. யுத்த வீரன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த களத்திற்கு அவர் வரும்பொழுது எப்படி வருகிறார் அப்படின்னு சொன்னா, மேய்ப்பன் என்கிற அடையாளத்தோடு வருகிறார். மேய்ப்பன் என்கிற அடையாளத்தோடு. ஏன்? அவர் யுத்தம் பண்றதுக்கு வரல, தங்களுடைய சகோதரர்களுடைய நலத்தை விசாரிக்கும்படியாக. 3 சகோதரர்களும் எங்க இருக்கிறாங்க? யுத்தத்தில் இருக்கிறாங்க. அப்ப அந்த யுத்தத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்களை விசாரிக்கும்படியாக தான் யார் வரானா? தாவீது வருகிறார். தாவீது வருகிறார். அப்ப தாவீது வரும் பொழுது கேள்விப்படுகிறார் இந்த வார்த்தைகளை எல்லாம். அதனாலதான் ஒரு வீரன் என்பவன் தனித்த அடையாளம் இருக்கணும். இரண்டாவதாக அந்த யுத்த வீரனுடைய நோக்கம், ஒரு தரிசனம் இருக்கணும். வீரனுக்கு என்ன இருக்கணும்? தரிசனம் இருக்கணும். எனக்கு முன்பதாக இருக்கக்கூடிய பகையாளியை நான் என்ன பண்ணணும்? வீழ்த்த வேண்டும் என்கிற தரிசனம் இருக்கணும். நான் சும்மா போய் சண்டை போட்டுட்டு வரேன் அப்படின்றது கிடையாது. நான் சும்மா அப்படி போக்கு காமிச்சிட்டு வரேன் அப்படின்றது கிடையாது. ஆமேன். அவன் அடையாளம் உள்ளவனாய் காணப்படணும். 2வது தரிசனம் உடையவனாய் காணப்படணும். 3வதாக அவன் தரிசனத்தை பர்ஃபெக்டாக முடிக்கக்கூடியவனா இருக்கணும். இந்த 3 தான் ஆமேன் மிக முக்கியம். உன்னை குறித்து கேள்விப்படணும் அப்படின்னு சொன்னா, அல்லது என்னை குறித்து கேள்விப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த 3 காரியங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சாத்தியப்படணும்.
சாத்தியப்படாதபடிக்கு நீங்க என்ன பண்ண முடியாது, கேள்விப்படுகிற அந்த அனுபவத்திற்குள்ளாய் வர முடியாது. இப்போ சாதாரணமா நம்ம வீட்டில் ஒரு கரண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஒரு கரண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போ ஃபெயிலியர் ஆன உடனே அதை பழுதை கண்டுபிடிப்பதற்கு நம்ம எலக்ட்ரிஷியனை கூப்பிடுவோம் இல்லையா? யாருக்கு வருவா? எலக்ட்ரிஷியனை கூப்பிடுவோம். கூப்பிட்டு அந்த பழைய காரியங்களை பார்த்தும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயா 2-3 எலக்ட்ரிஷியனை வச்சு பார்த்துட்டோம், இப்போ அடுத்ததாக நம்ம யாரை கூப்பிடுவோம் அப்படின்னு சொன்னா, இந்த எலக்ட்ரிக் ஐட்டத்தில் யார் நல்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடிய ஆட்கள், தனித்துவம் உடைய ஆட்களை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? கூப்பிட்டு அவர்களை மூலமாக இந்த இடத்துல எந்த இடத்துல பழுது இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்ப்போம். இது எல்லா விதமான தொழிலில் இருக்கும். ஐயா அந்த இடத்துல இந்த தொழில் இவர் எக்ஸ்பர்ட், இவர் தனித்துவம் உடையவர். அப்படிப்பட்ட ஒரு கிரெடிட்டுக்கு வரணும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்கு நேராக நீங்க கடந்து வரணும் அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன காரியமாய் போக்குவரத்து இருக்கக்கூடியவர்களாய் நீங்க இருக்கக்கூடாது. அதனாலதான் இப்போ வேதத்தை வாசிக்கலாம். தனித்த அடையாளத்தை பெற்றிருக்கிற ஒரு யுத்த வீரனாக இப்போ தாவீது வருகிறார். வாசிக்கலாம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி. ஆமென். நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா? அப்ப சகோதரனை பார்க்க வந்தவர் இப்போ காரியங்கள் எப்படி மாறுது? நான் இந்த யுத்த களத்திற்கு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நான் இந்த கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நான் இந்த இடத்திற்கு ஏனோ தானோ என்று வரல, கடமைக்காக வரல, கடனுக்காக வரல. நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு ஐயா. அது என்ன முகாந்திரம்? ஆமென். உங்களை கொண்டுதான், என்னை கொண்டுதான் கர்த்தர் என்ன பண்ணுவார்? இந்த உலகத்தில் கோலியாத்தை போல் இருக்கக்கூடிய ஆயிரமான பிரச்சனைகள், போராட்டங்களோடு கூட ஜீவித்து கொண்டு சிறையிருப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு விடுதலையை சொல்லக்கூடிய அந்த ஆளுகையின் அபிஷேகத்தை கர்த்தர் யாருக்கு கொடுக்க போறாருன்னா நமக்கு தான் கொடுப்பார். ஆமென். அப்ப நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம். ஏன் கர்த்தர் என்னை அழைத்து வந்திருக்கிறார் ஐயா? ஏன் இந்த இடத்திற்கு கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார்? அப்போ ஒரு வீரன் என்பவன் பிரித்து தனித்த அடையாளத்தோடு கூட இருக்கிறவன். அவன் சகோதரனை பார்த்து சகோதரனுடைய நலத்தை விசாரித்து செல்வதற்காக அல்ல, அவனுடைய காதினால் கேள்விப்படுகிற காரியத்தை எல்லாம் பார்த்தவுடன் அவன் தாவீதுக்குள்ளாக ஒரு ஆளுமை வருகிறது. நான் இந்த இடத்திற்கு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? முகாந்திரம் உண்டு. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்ததற்கு முகாந்திரம் உண்டு. ஆமென். ஒவ்வொருவரையும் ஆமென் தம்முடைய கிருபையின் வரங்களினால் நிரப்புவதற்கு ஆமென் உங்களை இடம் கொடுக்கணும். நீங்க இடம் கொடுக்கணும். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தினால் என்னை அபிஷேகம் பண்ணுங்க ஐயா. ஏதோ ஆமென் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போவதற்காக அல்ல ராஜா, உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்புங்க. எப்படி தாவீது ஒரு யுத்த களத்தில் வந்து நின்று ஆமென் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய நாமத்தை தூஷித்துக் கொண்டிருந்த கோலியாத்திற்கு நேராக தன்னை ஆமென் பயணப்படும்படியாக போனானோ, ஜெயம் எடுக்கும்படியாக போனானோ, அதே போல் நானும் இந்த உலகத்துல சிறையிருப்பில் இருக்கிற அநேகமாயிரம் ஜனங்கள் உண்டு ஐயா. வியாதியிலும் கண்ணீரிலும் பாடுகளிலும் உபத்திரவத்திலும் எங்களை யார் விடுவிக்க கூடும் என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற ஆயிரமான ஜனங்கள் உண்டு ஐயா. ஆமென். யுத்த களத்தில் இருப்பது போல தங்களுடைய ஜீவன் எப்பொழுது பறிபோகும் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஆயிரமான ஜனங்கள் உண்டு ஐயா. இந்த ஜனங்களுக்கு ஆமென் என்னவாய் மாறணும்? ஆமென் தகப்பனை விடுவிக்கிறவனாய் மாறணும், காயம் கட்டுகிறவனாய் மாறணும், சொஸ்தப்படுத்துகிறவனாய் மாறணும் ஐயா. ஆமென் வழியை சொல்லுகிறவனாய் மாறணும் ராஜா. அவர்களை ஆட்கொண்டு இருக்கிற அந்த கோலியாத்தின் கிரியைகளை முழுவதுமாய் ஆமென் முழுவதுமாக அந்த கோலியாத்துடைய ஆளுகையின் முழுவதுமாக ஆமென் விழத்தழுகிறவனாய் காணப்படணும். கோலியாத்தை அழித்து போடுகிறவனாய் காணப்படணும். ஆமென். அப்போ தாவீது சொல்லுகிறான், நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா? நான் வந்ததற்கு. அப்போ ஒரு வீரன், கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிற, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற கர்த்தருடைய ஜனம் என்ன பண்ணணும்? ஏன் என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறீங்க ஐயா கேட்கணும். ஏன் என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறீங்க? என் வாழ்க்கை என்ன? நான் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன்? கர்த்தர் என்னை எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறேன்? அறிந்து கொள்ளணும். அப்போ அறிந்து கொள்ளுகிற அந்த அனுபவம், அறிந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம், அப்போ இந்த பிரித்தெடுக்கப்படுகிற அந்த வாழ்க்கை, அதுதான்
அப்போ ஆண்டவர்களுடைய சமூகத்தில் உட்கார்ந்து உங்களை என்ன பண்ணணும்? தனிமைப்படுத்துகிற ஒரு அனுபவம். பிரித்தெடுக்கப்படுகிறது என்பது நீங்களும் ஆண்டவரும் தனித்திருக்கிற ஒரு அனுபவம். ஆமென். பிதாவோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனித்திருந்தார். ஆமென். மோசே தனித்திருந்தார். யோவான் ஸ்நானகன் தனித்திருந்தார். எல்லாரும் தனித்திருந்தாங்க. வேதத்துல சீஷர்கள் தனித்திருந்தாங்க. அப்போ வேறு பிரிக்கப்பட்டிருக்கிற அந்த அனுபவம் என்பது தனித்திருக்கிற ஒரு அனுபவம். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தார். அப்ப தேவனோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம். அதுதான் பிரித்தெடுக்கப்படுகிற அனுபவம். நான் வந்ததற்கு முகாந்திரம் என்னையா? ஏன் கர்த்தர் என்னை பிரித்து எடுக்கணும்? ஏன் கர்த்தர் என்னை கண்டுபிடிக்கணும்? எதற்காக? எதற்காக? அப்ப தனித்திருக்கிற அந்த அனுபவத்தை இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க. அந்த தனித்திருக்கிற அனுபவம் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? ஜெயத்திற்கு நேராக நடத்த முடியும். நீங்க எல்லாரும் கூட்டமா இருக்கிறாங்க. நான் ஐயா இஸ்ரவேலின் யுத்த வீரன், பெருமைதான். இஸ்ரவேலின் யுத்த வீரனா இருக்கிறேன். ஒரு படைக்கு நான் அதிபதியா இருக்கிறேன், அதிகாரியா இருக்கிறேன். ஆமென். சேனாதிபதியா இருக்கிறேன். அது அல்ல. நான் ஆமென் ஐயா, ஆயிரமான கிறிஸ்தவங்க உலகம் முழுவதுமா இருக்கிறாங்க. அந்த கிறிஸ்தவர்கள்ல நானும் ஒருவன் இல்லை ஐயா. நான் தனித்து ஆமென் அழைக்கப்பட்டிருக்கிறவன் ஐயா. நான் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற கோதுமை மணி. நான் தனித்து ஜீவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறவன். நான் வீரன் அல்ல. நான் எப்படிப்பட்டவன்? ஆமென். தாவீது எப்படி வருகிறார்? மேய்ப்பனாக உள்ளே வருகிறார். மேய்ப்பனாக. ஆமென். அந்த அடையாளம், அந்த தனித்திருக்கிற ஒரு அனுபவம் உங்க வாழ்க்கையில இருக்கணும். அதனாலதான் உன்னை குறித்து தானியேலுக்கு அந்த தனித்திருக்கிற அனுபவம் இருந்தது. அவர் எப்படி இருந்தார்? எல்லாருக்கும் மேற்பட்டவராக. அந்த ஆமென் பாபிலோனில் எல்லா ஜனங்களும் இருந்தாங்க. எல்லா ஆமென் ஜோசியர்கள் இருந்தாங்க, கல்தேயர் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. எல்லாருக்கும் மேற்பட்டவர் யார் அப்படின்னு சொன்னா தானியேல். எக்ஸ்பர்ட் தானியேல். தானியேலுக்கு மட்டும்தான் எல்லா காரியத்தை குறித்த வெளிப்பாடுகள் தெரியும். அப்போ பிரித்தெடுக்கப்படுகிற ஒரு அனுபவம். இரண்டாவதாக இப்ப வாசிக்கலாம். அதே 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். இப்ப வாசிங்க 25, 26, 27. நேரத்திலே இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியமும் கொடுப்பார் என்றார்கள். அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். ஆமென். போதும். இப்போ இரண்டாவதாக டார்கெட். ஆமென். ஒரு விஷன், ஒரு தரிசனம். முதல் பிரித்தெடுக்கப்படுகிற ஒரு அனுபவம். இரண்டாவதாக ஒரு விஷன், தரிசனம். ஏன்னா தரிசனம் இல்லாதபடிக்கு நீங்க என்ன பண்ண முடியாது? போக முடியாது. இப்போ ஒரு வருஷம் பிறக்கும் பொழுது அந்த வருஷத்துல நம்ம ஒரு சில தீர்மானங்களை எல்லாம் எடுப்போம். இந்த குடும்பத்துல இந்த வருஷத்துல இந்த காரியத்தை எல்லாம் செய்யணும், பிளான். அப்போ ஒரு விஷனோடு கூட, ஒரு தரிசனத்தோடு கூட பயணப்படுகிற தாவீது. இரண்டாவதாக முதல் பிரித்தெடுக்கப்படுகிற ஒரு அனுபவம், இரண்டாவது தரிசனம் இருக்கணும். அவ பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனத்திற்கு என்ன இருக்கணும்? என்னுடைய டார்கெட் எனக்கு முழுவதுமாக தெரிந்திருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் தான் டார்கெட் தெரியாதபடியினால், எனக்கு முன்பதாக என்ன வைக்கப்பட்டிருக்கிறது, நான் எதை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன் அல்லது எதை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆமென். எல்லாரும் ஓடுகிறார்கள், நானும் ஓடிக்கொண்டிருக்கிறேன். இல்ல. இந்த பிரித்தெடுக்கப்பட்டவனுக்கு ஒரு டார்கெட் இருக்கணும். அது என்ன டார்கெட் அப்படின்னு சொன்னா, கோலியாத்தை வீழ்த்துவது. தாவீதுக்கு தெளிவாய் தெரிந்தது, கோலியாத் என்ன பண்ணணும்? அழிக்கப்பட வேண்டியவன். இந்த டார்கெட்டை பிக்ஸ் பண்ணணும். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற கர்த்தருடைய ஜனம், என்னை குறித்து ஜனங்கள் கேள்விப்படணும் அப்படின்னு சொன்னா, ஐயா நான் பிரிந்து ஜீவிக்கிறேன்ல, எனக்கு முன்பதாக ஏன் ஒரு லக்கு இருக்குது ஐயா, ஒரு குறிக்கோள் இருக்கிறது. எனக்கு ஒரு குறிக்கோள் உண்டு, ஒரு தரிசனம் உண்டு. அதற்கு நேராக அதை என்ன பண்ணணும்னா முழுவதுமாக அடித்து வீழ்த்தணும். அப்ப வீழ்த்தக்கூடியவனாக பயணப்படுகிறது இரண்டாவது அனுபவம். அதான் தாவீதை குறித்து வாசிக்கிறோம். ஆமென். அப்ப கோலியாத்தை வீழ்த்துகிறவனுக்கு என்ன கொடுக்கப்படும்? அது பெருசு கிடையாது. ஆனா அவர் சொல்லுகிற ஒரு காரியம் பாருங்க, இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? இஸ்ரவேலுக்கு ஐயா, ராஜாவாகிய சவுலுக்கு மட்டும் இல்ல,
ஆமென். அவருடைய டார்கெட் எங்க வந்துருச்சு? கோலியாத். விருத்த சேதனம் இல்லாத இந்த மனுஷனை அழித்து போடும்படியாக அவர் அப்பவே ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஆமென். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற, அழைக்கப்பட்டிருக்கிற, பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய ஜனம் என்ன பண்ணணும்? சாத்தானை எங்க போடணும்? காலுக்கு கீழே போட்டு நசுக்கிற அந்த அதிகாரத்தை கேட்கணும். சாத்தானை எங்க போடணும்? கால்களுக்கு கீழாய் நசுக்கிற அனுபவம். அதனாலதான் சமாதானத்தின் தேவன் பிசாசானவனை, சாத்தானை எங்க போடுவாராம்? உங்களுடைய கால்களுக்கு கீழாக. அந்த வார்த்தையை வாசித்தீங்கன்னா தெரியும், உங்களுடைய கால்களுக்கு கீழாக. ஆமென். அப்ப பிசாசு நசுக்கப்பட வேண்டியவன். வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப நசுக்கப்பட வேண்டிய பிசாசு. அப்ப என் குடும்பத்தை அடிமைப்படுத்தி இருக்கிற, என் குடும்பத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிற, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அலங்கோலப்படுத்தி கொண்டிருக்கிற பிசாசு எங்க வரணும்? அழிக்கப்பட வேண்டியவன் காலுக்கு கீழே வரணும் ஐயா, காலுக்கு கீழே வரணும். இன்னைக்கு பயந்து 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 பின்னாடி போய்கிட்டே இருக்கிறோம். ஏன்? தரிசனம் இல்லை. குடும்பத்தை குறித்த தரிசனம், பிள்ளைகளை குறித்த தரிசனம், ஆமென், ஆத்துமாக்களை குறித்த தரிசனங்களை இழந்தவர்களாக, கண் சொருவி போன குருடர்களாக ஆமென் என்ன பண்ணியிருக்கிறோம்? உலாவிக் கொண்டு இருக்கிறோம். அப்போ தாவீதுக்கு தெளிவாய் இரண்டாவது தரிசனம் இருந்தது. கர்த்தருடைய ஜனம் உங்களை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆமென், தரிசனம் உள்ள ஒரு பயணம் இருக்கணும், தரிசனம் உள்ள ஒரு பாதை இருக்கணும், தரிசனம் உள்ள ஒரு பார்வை இருக்கணும். அப்ப தரிசனத்தோடு கூட பயணப்பட்ட தாவீது, ஆமென், முடிவு பண்ணிட்டார். நான் எதற்காக இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன்? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லை. எதற்கு வந்திருக்கிறேன்? கோலியாத்தை கொல்லும்படியாக, துரத்தும்படியாக அல்ல, அழித்து போடும்படியாக. ஆமென். கடைசியாக இந்த காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஆமென். இதே 1 சாமுவேலின் புஸ்தகம் 17:45-46. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலினுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். ஆமென். இலக்கை அடைந்த தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஆமென். அந்த வார்த்தையை நீங்க வாசிக்கும் பொழுதே பாருங்க, கோலியாத் குறித்து பேசும் பொழுது, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை ஒப்பு கொடுப்பார். முடிச்சுட்டார். ஆகவேதான் சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து 138:8 இல்லையா? ஆமென். அப்போ ஒப்பு கொடுப்பார். அவ்வளவுதான். இனி நீ யாருடைய கரத்தில் இருக்கிற? உன்னுடைய மரணம் என்னுடைய கரத்துல. தரிசனத்தை முடிக்கிற ஒரு அனுபவம், தப்ப விடுகிற அனுபவம் இல்லை. சவுல் என்ன பண்ணார்? தப்ப விட்டுட்டார். ஆமென். எல்லா விதமான என்ன பண்ண, அமலேக்கை முழுவதுமாக நிக்கிரகம் பண்ணு. சாமுவேல் மூலமாக ஆமென் கர்த்தருடைய வார்த்தை சவுலுக்கு வந்த பொழுது அவர் என்ன பண்ணிட்டாரு? அமலேக்கை நிக்கிரகம் பண்ணல. ஒரு சில நன்றாக இருந்த கொழுத்த ஜீவன்களை எல்லாம் என்ன பண்ணிட்டார்? தப்ப விட்டார். அந்த லக்கு அவருக்கு மாறினபடியினால் அவருடைய ராஜ்யபாரம் என்ன பண்ணிட்டு தள்ளப்பட்டுருச்சு. ஆனா தாவீது சொல்லிட்டார். இந்த இடத்துல ஸ்ட்ரிக்டா சொன்னார். தாவீது ஒரு காரியத்தை சொன்னார், இன்றைக்கு உன்னை என்னுடைய கையில் ஒப்பு கொடுத்துட்டாரியா. அதான் முடிக்கக்கூடிய அனுபவம். ஒரு காரியத்தை இவன் செய்து முடிப்பான், முடிக்க மாட்டான். ஆமென். அப்போ ஆண்டவர் பாருங்க, தெரிந்து கொள்ளப்படுகிற ஒரு பாத்திரம். ஆமென். எப்படிப்பட்ட ஒரு மனுஷியாய் உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன். முடிக்கக்கூடியவனாய் இருக்கிறவனா தான் கர்த்தர் என்ன பண்றார்? தெரிந்து கொள்ளுகிறார். ஆகவேதான் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் யாரை தெரிந்து கொண்டாரா? இழிவானவர்களை, பைத்தியமானவர்களை, பேதைகளை, ஒன்றுக்கும் உதவாதவர்களை, தள்ளப்பட்டவர்களை, பிரயோஜனம் இல்லாதவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். நம்ம என்ன பண்ண முடியாது? வாய் சாமர்த்தியம் கிடையாது. ஆமென். சரீரத்துல ஆரோக்கியத்தோடு கூட, வலிமையோடு கூட யுத்தம் பண்ணக்கூடிய, சண்டை செய்யக்கூடிய பலன் இல்லை. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து நம்மை கொண்டு என்ன பண்ணுகிறார்? பராக்கிரமம் செய்கிறார். ஆமென். பேதையா இருக்கிறோம், ஞானவான் கிடையாது. ஆமென். புத்தி இல்லாதவர்கள்.
ஆமென், எந்த விதத்திற்கும் பிரயோஜனம் இல்லாதவர்கள், மறந்து போகிறவர்கள், ஆமென், என்ன சொல்லுகிறோம் என்ன பேசுறோம் எதுவுமே தெரியாதவர்கள். ஆனா கர்த்தர் பாருங்க, ஆமென், இப்படிப்பட்டவர்களை தான், தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்டவர்களை தான் கர்த்தர் தம்முடைய ஆமென் ஜனங்களாக தெரிந்து கொள்ளுகிறார். அப்ப இப்படிப்பட்ட அந்த அனுபவம், அப்போ நாம் எப்படி இருக்கணும்? முடிக்கிறவனாய் இருக்கணும். கர்த்தர் என் கரத்துல ஒரு காரியத்தை கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னா அதை செய்து முடிக்கிறவனாய் காணப்படணும். செய்து முடிக்கிறவனை குறித்து தான் என்ன பண்ணும்? ஜனங்கள் பேசுவாங்க, ஜனங்கள் பேசுவாங்க. அதுதான் உன்னை குறித்து கேள்விப்படுகிறேன். ஒரு பெரிய பில்டிங் கட்டிட்டு பாதியில விட்டுட்டா யார சொல்லுவாங்க? ஒரு பெரிய பில்டிங் கட்டிட்டே வந்துட்டாங்க ஐயா, ஆனா அது நடுவில் விட்டுட்டா பணம் இல்லாம விட்டுட்டாங்களா, இன்ஜினியரை தப்பா, அப்படி நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பில்டிங் அநேக இடத்துல என்ன காரியத்தை கொண்டு வரும் அப்படின்னா நற்கிரியை கொண்டு வராது, நற்கீர்த்தியை கொண்டு வராது. அதை பார்த்து ஒரு பின்பதாக அதை கட்டி முடிச்சாலும் அதை பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க? ஐயா அதை கட்டி ரொம்ப நேரம் அப்படியே விட்டுட்டாங்க ஐயா, ரொம்ப நாள் அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடி வேற ஒருத்தர் வந்து தான் அதை கட்டி எழுப்புனாங்க. ஆமென். எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அந்த காரியம் என்ன பண்ண முடியாது? மறக்க முடியாது. அந்த காரியத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது போலதான் வாழ்க்கையில, ஆமென், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆமென் இடைப்பட்டு உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறாருன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை உங்களுடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். அப்ப அதை பிரித்தெடுக்கப்படுகிற ஒரு அனுபவத்துக்கு நேராய் வாங்க. அது என்ன பொறுப்பு என்பதை, தரிசனம் என்ன, எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்க. அதை அச்சீவ் பண்ணுங்க, முடிங்க, செய்து முடிங்க. ஆமென். அதான் நாளைக்கு பார்க்கிறேன் இன்னைக்கு பார்க்கிறேன்ல, கர்த்தர் எனக்கு எதற்காக அழைத்தாரோ அதை நோக்கி நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? முடிக்கிற வரை நான் போய்கிட்டே இருப்பேன் ஐயா, முடிக்கிற வரை. அதனாலதான் பவுல் சொல்லும் பொழுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், முடித்தேன், காத்து கொண்டேன், வைக்கப்பட்டிருக்கு. அதுதான் அச்சு, அதான் முடிக்கிறேன், முடிச்சிட்டேன். எல்லாம் எனக்கு எதற்காக என்னை பிடித்தாரோ எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் நான். இப்ப நான் எங்க போறேன்? ஜீவ கிரீடத்தை நோக்கி. இதுதான் ஒரு வாழ்க்கையில. அப்ப பவுலை குறித்து கேள்விப்படுகிறோம், தானியேலை குறித்து கேள்விப்படுகிறோம். ஏன்னா அவங்கெல்லாம் முடித்தவர்கள். அப்ப அந்த முடித்தவர்களுடைய கூட்டத்துல தான் நீங்களும் நானும் இருக்கணும். அப்போ அநேகர் இஸ்ரவேல்ல இருக்கக்கூடிய யுத்த வீரர்கள்லாம் இருந்தாங்க. அவங்க பேர் யாருடைய பேரும் வரல, தாவீதுடைய பேர் மட்டும்தான் இருந்தது. அப்போ தாவீது கோலியாத்தை எப்படி வீழ்த்தினாராம்? இப்போ அந்த காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. 40ஆம் வசனம், தன் தடியை கையில் பிடித்து கொண்டு மேய்ப்பனாக வந்தார் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா? வீரனாக இல்ல, மேய்ப்பனாக. ஆமென். சங்கீதம் 23 வாசிக்கிற 9 கோலும். அப்ப கோல் ஆகாரத்தை கொடுக்கக்கூடியது. மோசையுடைய கரத்துல என்ன இருந்தது? கோல் இருந்தது. ஆமென். உன்னதமான ஆகாரம் மேய்ப்பனுடைய கரத்துல மேல இருக்கக்கூடிய அந்த ஆகாரத்தை எல்லாம் என்ன பண்ணுவார்? வளைத்து கொடுப்பார் ஆடுகளுக்கு. அதான் உன்னதத்தில் இருக்கக்கூடிய செய்தியை கொடுக்கக்கூடியது மேய்ப்பர். அப்ப தடி எதற்காக? ஒரு கோல், ஒரு தடி. தடி என்பது காட்டு மிருகங்களிலிருந்து தன்னுடைய ஆடுகளை பாதுகாக்கக்கூடியது தடி, பாதுகாப்புக்காக. அப்போ ஒரு கையில் என்ன இருக்கு? கோலும் இருக்கிறது, அடுத்த கையில் என்ன வச்சிருக்கிறார்? கவனம் வைத்திருக்கிறார். நீங்க வாசித்து பாருங்க. தடியை பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கக்கூடிய 5 கூழாங்கல்லை எடுத்து எங்க வைக்கிறாரு? அவைகளை மேய்ப்பருக்குரிய. ஆமென். அப்போ ஒரு யுத்த வீரனுடைய பைக்குள்ள சொல்லல, மேய்ப்பனுக்குரிய அடைப்பையில் வைக்கிறார், அடைப்பையில். அப்போ வீரர்கள், ராஜாக்கள் யார் இருந்தாலும் ஒரு மேய்ப்பனாகிய தாவீது வந்து அந்த யுத்தத்தை என்ன பண்ணார்? இஸ்ரவேலுக்கு ஆதரவாக முடித்து கொடுத்தார். ஆமென். அப்ப கர்த்தர் தாவீதை என்ன பண்ணார்? கண்டுபிடித்தேன் என்று சொன்னார். கண்டுபிடித்தேன். ஆமென். ராஜாவாக அவர் எங்க போய் கொண்டிருந்தாராம்? கரவு நாடுகளுக்கு பின்பதாய் போய் கொண்டிருந்த தாவீதை நான் கண்டுபிடித்தேன். என் இருதயத்திற்கு சித்தமானதை எல்லாம் செய்வாயா, என் இருதயத்திற்கு ஏற்றவனாக நான் கண்டேன். ஆமென். வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே, உங்களையும் குறித்து கேள்விப்படணும். ஆமென். அப்ப கோலியாத்தை மடங்கடித்து போட்ட தாவீதை குறித்து நம்ம படிக்கிறோம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் தாவீதை குறித்து எப்படி பாடினாங்க? சவுல் கொன்றது. ஆமென். அப்ப தாவீதை குறித்து ஒரு உன்னதமான மேன்மையான ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டது போல கர்த்தர் நம்மையும் குறித்து
ஒரு மேன்மையான காரியத்தை செய்யும்படியாக அழைத்திருக்கிறார். அதனால தரிசனத்தோடு கூட பயணப்படுங்க. அந்த தரிசனத்தை செய்து முடிங்க. முடிக்காதபடி அல்ல. ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னா அதை முடிக்கிற வரைக்கும் விடுவதே கிடையாது. எப்படியாகிலும் அது கட்டுமானம் முடியணும். அது கர்த்தருக்காக எழும்பணும். ஒரு ஆமேன் வாஞ்சையோடு கூட செயல்பட்டு கொண்டே இருப்போம். அதுபோலதான் கர்த்தருடைய ராஜ்யம் ஆமேன் எழுப்பப்பட வேண்டும். அதுக்கு பிரயாசப்படுங்க. இலக்கை நோக்கி பயணிங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி செபிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. யுத்தம் செய்ய புறப்பட்டு போனவர்கள் யுத்தம் பண்ணல. கோலியாத்துடைய வார்த்தையை கேட்டு 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 அமர்ந்து கொண்டே இருந்தாங்க 40 நாட்கள். ஆனா 41வது நாட்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீது புறப்பட்டு போனார், தன்னுடைய சகோதரர்களுடைய நலத்தை விசாரிக்கும்படி. ஆனா அங்க போன உடனே விருத்த சேதனம் இல்லாத இவன் எப்படி என்னுடைய ஆண்டவரை நிந்திக்க முடியும்? அவர் சொன்னார், நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம், நான் வந்ததற்கு இந்த யுத்த களத்திற்கு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஒரு யுத்த வீரனாய் அல்ல, மேய்ப்பனாக. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் கூட வந்திருக்கிறீங்க. எங்கோ போன உங்களை கர்த்தர் இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டல்லவா ராஜா, என்னை தெரிந்து கொண்டீர். ஆமென். என்னையும் கூட பயன்படுத்துங்க ராஜா. பிசாசின் பிடியில் அகப்பட்டு கொண்டிருக்கிற ஆயிரமான ஜனங்கள், திசை தெரியாதபடி தடுமாறி கொண்டிருக்கிற ஆயிரமான ஜனங்கள், என் குடும்பத்திற்குள்ளாகவே ஆயிரம் பேர் அப்பா இருளுக்குள்ளாக இருக்கிறாங்க ராஜா. என்னை சுற்றில் இருக்கக்கூடிய ஜனங்கள் இன்றைக்கும் வெளிச்சம் தெரியாதபடிக்கு அப்பா கண் சொருகி போன குருடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ராஜா. அவர்களுக்கு அப்பா நான் தகப்பனே வெளிச்சம் காண்பிக்கிறவனாக நான் காணப்படணும் ராஜா. ஆமென். ஹல்லேலூயா. உன்னை குறித்து என்னை குறித்தும் கேள்விப்படணும் ஐயா. ஆமென். கிறிஸ்துவுக்காக வெளிச்சம் கொடுக்கிறவன். ஆமென். இவள் உப்பு. ஆமென். பூமிக்கு உப்பாயிருக்கக்கூடியவன் என்று சொல்லி ஆமென் சாட்சி கொடுக்கணும் ராஜா. அப்படிப்பட்ட ஒரு மேலான அனுபவத்தை கர்த்தர் கொடுத்து நடத்துவீராக. தகப்பனே, இந்த நாளிலும் வந்த ஒவ்வொருவரோடு கர்த்தர் இடைப்பட்டிருக்கிறேன், அதற்காக நன்றி. பிரிந்து ஜீவிக்க தரிசனத்தை அப்பா தகப்பனை பெற்றுக்கொண்டு இந்த தரிசனத்தை செய்து முடிக்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றுங்க ராஜா. கர்த்தர் அப்படி தாவீதை பயன்படுத்தினீரோ, தானியேலை பயன்படுத்தினீரோ, எங்களையும் பயன்படுத்தும். எங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜனம் எங்களையும் குறித்து கேள்விப்படணும் ராஜா. அந்த அனுபவத்துக்கு நேராக கர்த்தர் கொண்டு வருவீராக. வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.